அப்படியே கூடியிருக்கிற மக்களை கூப்பிட்டு, இங்கே பாருங்க, இப்போ உங்கள் ஏரியாவில் கனிம வளம் இருக்குது, இந்த கனிம வளத்தை தோண்டி எடுக்க போகிறோம், இந்த இடத்துல அணுசக்தி மையத்தை கொண்டு வர போகிறோம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கருத்து கூட்டம்லாம் கூப்பிட்டு வச்சு ஆளுக்கு கருத்து சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பேச்சு முடிவுக்கு வந்து அதெல்லாம் இருக்கும். மத்திய அரசு என்ன சொல்லிடுச்சு, இப்போ இனிமேல் அப்படிலாம் கேட்க முடியாதுக்கா, இந்த இடத்துல தோண்டணும்னா நாங்கள் கொஞ்சம் தோண்டுவான், உங்களெல்லாம் அங்கிட்ட தூக்கி அடிக்கணும்னா தூக்கி அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தான் கேட்டோம். மக்கள் முடிச்சதெல்லாம் பொங்குறா இல்லையா? இப்போ ஒரு மலையில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படும். அது நல்லதோ கெட்டதோ அந்த மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இதில் வந்து இவ்வளோ நல்லது இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா அதில் இருக்கிற பாதிப்புகளையும் அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த பாதிப்பு அந்த மக்களுக்கு தெரிஞ்சு அதை அவங்க சம்மதிச்சா மட்டும்தான் அதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் அங்கே எடுக்கணும். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல ஒருத்தவங்க பொருளை நகர்த்துறோம்னாலே ஒருத்தர்கிட்ட அனுமதி கேட்டு தான் நம்ம செய்வோம். அதை வந்து கடைசியில் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அது எங்களோட சார்ந்ததுன்னு சொல்லி நீங்கள் சொல்றது வந்து முற்றிலும் தவறானது. இயற்கை சார்ந்த திட்டம்னாலே மக்கள் கிட்ட கேட்கணும், அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும். அவங்களுக்கு தான் தெரியும் மண்ணை பத்தியும் நிலத்தை பத்தியும் நீரை பத்தியும் எதுனாலுமே அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு கருத்து வந்து கொண்டுட்டு வராங்க அப்படின்னா நம்மகிட்டையும் கேட்கறது நல்லது தானே, அது கேட்கறதுனால தப்பு இல்லையில. அப்பதானே எங்களுக்கும் என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்றது தெரிய வரும். இப்போ பரந்தூர்லேயே விமான நிலையம் வருது, அங்கே கருத்து கேட்டு தான் விமான நிலையத்தை அமைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடக்குது. ஆட்சி முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஆட்சியில் வேற வேறத்தவங்க வருவாங்க. ஆனால் இங்கே மக்கள் நம்ம மட்டும்தான் இங்கே பாதிக்கப்படுறோம். அப்போ ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் 5 வருஷ காலங்களை எங்களை வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க. மற்றபடி வந்து எந்த ஒரு அனுமதியும் உங்களை கேட்டு நாங்கள் செய்யணும்ன்றது அவசியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இது முற்றிலும் தவறானது. இந்திய அரசியலமைப்பு தான் சொல்கிறது, எந்த ஒரு திட்டத்தை நீங்க சொன்னாலும் தொடங்கப்பட்டாலும் நீங்க அரசியலமைப்பு மூலமாக தான் தொடங்கப்பட வேண்டும். மக்களிடம் கருத்து என்பது கேட்கப்பட வேண்டும். மக்களோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் கட்டாயப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே மக்களுக்கு எதிராக வந்து பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. சூழல் பாதுகாப்பு சட்டத்தோட ஒரு பகுதி தான் மக்கள் கருத்து கணிப்பு கேட்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தின் ஒரு ஷரத்து. அந்த ஷரத்தை மத்திய அரசு தனது உத்தரவின் மூலம் மீற துடிப்பது அது ஒரு வகையான சட்ட மீறல். மத்திய அரசு வந்து இது செய்வது வந்து ஏற்புடையதா இருக்காது. அந்தந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டு தான் முடியும். ஒவ்வொரு மலையையும் தனியாருக்கு விற்கப்படும். இன்று பார்த்தீங்கன்னா வயல் சார்ந்த இடமா இருக்கிற எல்லா பகுதியிலையும் தோண்டி எடுக்கப்பட்டு எல்லா மீத்தேன் ஈத்தேன் எல்லாமே வந்து தோண்டி எடுக்கப்படும். நாளைக்கு நியூட்ரினோ திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த விதத்தில் இது வந்து ஒரு நியாயமான ஒரு இதுன்ட்டு எனக்கு தெரியல. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மத்திய அரசு உடனடியாக இந்த திட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்யும்.